நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கண்டிப்பாக அமையும். இந்த ஒரு நாளை வெறும் சாதாரண நாளா நீங்க கணக்கு போடக்கூடாது. சாதாரண நாளாக நீங்க நினைக்கவும் கூடாது. ஏன் அப்படின்னா, இன்று உங்களுடைய வாழ்க்கையில அமைதியாக ஒரு முக்கியமான மாற்றங்கள் தொடங்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். அதுவும் இந்த ஒரு செய்தியானது உங்களுக்கு காலை நேரத்திலே நடக்கும். அதனால பெரிய அளவுல இந்த ஒரு நாளானது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமையும் அப்படிங்கிறத நீங்களே இந்த ஒரு நேரத்துல புரிந்துக்கிடுவீங்க. ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய காலை தொடக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையிலே எழுந்த உடனேயே உங்களுடைய மனசு சற்று கனமாக இருக்கக்கூடும். ஏதாவது ஒரு பிரச்சனையோ, ஏதாவது ஒரு கவலையையோ, ஏதாவது ஒண்ணு நினைச்சு நீங்க வருந்திக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனசுல நீங்க நினைக்கிறது என்ன அப்படின்னா, நான் நினைத்தது ஏன் இப்படி தள்ளி போய்க்கிட்டே இருக்கு? எது செய்தாலும் சரி, ஏதாவது தொழில் தொடங்கணும், எது நினைத்தாலும் சரி, அது எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் முடியுது. இல்லைன்னா அது தள்ளி போய்க்கிட்டே இருக்கு. நான் நினைத்தது எதுவுமே எனக்கு நடக்கவே மாட்டிக்கி. அப்படின்னு ஒரு எண்ணம் காலையில எழுந்த உடனே உங்களுக்கு தோன்றும். ஆனா, அந்த ஒரு எண்ணத்த நீங்க விட்டு விலகாமல் இருக்கணும். இந்த ஒரு நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இன்று தாமதம் என்பது ஒரு தோல்வி கிடையாது. அது சரியான நேரத்துக்கான தயாரிப்பு. நீங்க அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகள நீங்க எடுத்துட்டாலும், அது உங்களுக்கு பெரிய அளவுல தோல்வியை ஏற்படுத்தும். அதே இது கொஞ்சம் தாமதமா போயி, அந்த நல்லது உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது மூலியமா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதுக்காண்டி தான் அந்த சில செயல்கள் கொஞ்சம் தாமதமாகிக் கொண்டே போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, அது உங்களுக்கு தோல்விய ஏற்படுத்திக் கொடுக்க போவது கிடையாது. பெரிய அளவுல நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிய உங்களுக்கு தரப்போகுது. எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனச தைரியமா வைத்துக்கோங்க. எது உங்கள விட்டு தள்ளி போனாலும் சரி, அத விட இன்னும் பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாள்ல ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் நிலை இன்று உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்க போகிறது. எந்த அளவுக்கு பொறுமையா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்துல சந்திர பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரில் கத்துக் கொடுக்க போகிறார். நீங்களும் அதனை உணர்ந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுடைய நாளானது இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு வேலையிலையும் தொழில் வாழ்க்கையும் எப்படி இருக்கும்னா, வேலை செய்து கொண்டிருப்பவங்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். மேலதிகாரிகள் உங்கள் மீது அதிக எதிர்பார்ப்பு இந்த ஒரு நேரத்துல உங்க மீது திணிப்பாங்க. அதை நீங்க சுமையா எண்ணக்கூடாது. அதை நீங்க பெரிய அளவுல மனசளவுல உங்களுடைய மனசை தைரியப்படுத்திக்கிட்டு நமக்கு நம்மளை நம்பி கொடுத்த ஒரு வேலையை நம்ம முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்து இந்த ஒரு நேரத்துல பண்ணுங்க. கண்டிப்பா அது மூலியமா பெரிய அளவுல எதிர்காலத்துல உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய திறமைய நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும். இன்று நீங்க செய்யக்கூடிய வேலை அடுத்த மாதங்கள்ல உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. தொழில் செய்பவங்க புதிய முயற்சியை இந்த ஒரு நேரத்துல தொடங்குங்க. கண்டிப்பா அது பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அத பெரிய முதலீட்டு இன்று தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. முடிந்த அளவுக்கு சின்ன சின்ன முதலீடுகள், சின்ன சின்ன முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பா அதுல வெற்றி பெற்ற பிறகு பெரிய அளவுல நீங்க பெரிய முதலீட செய்ய தொடங்குங்க. அதுலயும் உங்களால வெற்றி பெற முடியும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்து உங்களுடைய செயல்களை செய்யுங்க. கண்டிப்பா மாற்றங்கள் உங்களுக்கானதாக இருக்கும். மதியம் கழித்து வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை உங்களால இந்த ஒரு நாள்ல கண்டிப்பா காண முடியும். ஆனா பண விஷயத்துல இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நிதானம் அப்படிங்கிறது மிகவும் அவசியம். யார் கேட்டாலும் சரி, யார்கிட்டயும் பணம் வாங்க போறீங்கனாலும் சரி, ரொம்பவும் நிதானத்துடன் நீங்க இருக்கணும். நிதானத்துடன் இருந்து அந்த ஒரு பணத்தை வாங்கவா, கொடுக்கவா, வேண்டுமா, வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நேரத்துல தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டு அந்த ஒரு பணத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க இந்த ஒரு நாளில் தொடங்குவது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டுதான் இருக்கும். மற்றொரு பக்கம் குடும்ப செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே இருக்கும். இந்த 2யும் நீங்க இந்த ஒரு நாள்ல எப்படி பேஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சவாலாக அமையும். பழைய சேமிப்பு இன்று உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். கடன் வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கு அதை நீங்க தள்ளி போடுங்க. இந்த ஒரு நாள்ல நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்கள பெரிய அளவுக்கு ஒரு கடனாளியாக உங்கள மாத்திவிடும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க கடன் வாங்குறத தள்ளி போடுறது உங்களுக்கு மிகவும் நல்லது. கடன் கொடுத்தவங்க பணத்தை பற்றி பேச இந்த ஒரு நேரத்துல ஆரம்பிக்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு குடும்பத்துல இந்த ஒரு நாள்ல அமைதி நிலவக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். வீட்டுல இருக்கவங்க கூட சில நேரம் நீங்க நேரத்தை செலவிடுவது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும். வெளியில செல்கின்ற வேலையாக இருக்கட்டும், தொழில் பிரச்சனையாக இருக்கட்டும், வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய மனசை பெரிய அளவுல
பெரிய அளவுல அமைதி இல்லாம பெரிய அளவுல கஷ்டத்துக்கு ஆளாக்கிவிடும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளோ, பெரியவர்களிடமோ நீங்க பேசி பாருங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய மனசானது அமைதியாகும். அனைத்து விதமான அழுத்தத்திற்கும் ஒரு தீர்வானது கண்டிப்பாக கிடைக்கும். கணவன், மனைவி இடையே இருந்த சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் இந்த ஒரு நாள்ல உங்க இருவரும் அமர்ந்து இந்த ஒரு நாள்ல பேசுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வானது கண்டிப்பாக கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் சம்பந்தமான தகவலானது உங்களுக்கு தேடி வரும். எனவே இந்த ஒரு நேரத்துல திருமணம் ஆகாமல் இருக்கிற ஆண்களோ, பெண்களோ இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி நல்ல ஒரு வரனானது வரும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தும். இன்று குடும்பத்துடன் உணவு உண்ணுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நினைவுகளையும் உங்களுக்கு தயாராக்கி கொடுக்கும். மாணவர்களுக்கு இந்த கவனம் சிதறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே உங்களுடைய மாணவர்களை இன்று மட்டுமல்ல, இனி வருகின்ற நாட்கள்ல கவனத்துடன் படிப்பு விஷயங்கள்ல கவனத்துடன் நீங்க பார்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆனா ஒரு முறை மனதை நீங்க கட்டுப்படுத்தினால் மிகச்சிறந்த முன்னேற்றம் அவர்களுடைய எதிர்காலத்துல காண முடியும். முடிந்த அளவிற்கு அவங்களுடைய மனதை அலைப்பாய விடாம அவங்களுடைய மனசை நீங்க கட்டுப்படுத்தி பார்த்துக்கோங்க. கண்டிப்பா பெரிய அளவுல அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்க முடியும். போட்டிக்கு, தேர்வுக்கு தயாராக இருப்பவர்கள் இன்று படிக்கும் பாடங்கள்ல எதிர்காலத்துக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்று நீங்க படிக்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள், அதுவும் ரிஷபம் ராசி மாணவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், இன்று நீங்க படிப்பது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பெரிய பயனுள்ளதாக கண்டிப்பாக அமையும். உங்களுடைய மனநிலையை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல மன அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். கழுத்து வலி, உடல் சோர்வு, தூக்கமின்மை போன்றவை இந்த ஒரு நாள்ல ஏற்படலாம். சின்ன சின்ன வலிகள் இந்த ஒரு நாள்ல வரப்போகத்தான் இருக்கும். அதிகமா யோசிப்பதை நீங்க குறைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்துக்கோங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். இன்று அமைதிதான் உங்களுக்கு பெரிய ஒரு மருந்தா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பெரிய மருந்தாக கருதப்படும். எனவே இந்த ஒரு நாள்ல முடிந்த அளவுக்கு நீங்க அமைதியை நிலைநாட்டுங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க முடியும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, இன்று மாலை நேரத்துல வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இது ரிஷபம் ராசி ஆண்களும் பெண்களும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 11 முறை அந்த தீபத்துக்கு முன்பு கூறுங்க. முடிந்தா பசுவுக்கு பசும்புல் அல்லது ஏழைகளுக்கு சிறிய தானங்கள் ஏதாவது நீங்க செய்யுங்க. இப்படி பண்றதுனால இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வருகின்ற பணத்தடைகள் எல்லாம் நீங்க தொடங்கும். மன அமைதியும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வரத்தையும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு தானத்தையும் நீங்க செய்து பாருங்க. பெரிய மாற்றங்களானது ஏற்படும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு பொறுமை உங்களுடைய பலம், அவசரம் உங்களுடைய எதிரி. இந்த 2 மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல புரிந்து வைத்துக்கோங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளானது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக கண்டிப்பா இருக்கும். இன்று அமைதியாக செய்த முயற்சி நாளை பெரிய பலனாக உங்களுக்கு திரும்பும். எனவே முடிந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் உங்களை எப்படி பேசினாலும் சரி, முடிந்த அளவுக்கு அமைதியாக இருந்து அந்த இடத்திலிருந்து விலகி வாருங்கள். கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்களானது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இந்த ஒரு நாள்ல ரிஷபம் ராசி அன்பர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா அதனையும் நீங்க கமெண்ட் வாயிலாக கேளுங்க. கண்டிப்பா அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். இன்று அமைதிதான் உங்களுக்கு பெரிய ஒரு மருந்தா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பெரிய மருந்தாக கருதப்படும். எனவே இந்த ஒரு நாள்ல முடிந்த அளவுக்கு நீங்க அமைதியை நிலைநாட்டுங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்க முடியும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, இன்று மாலை நேரத்துல வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இது ரிஷபம் ராசி ஆண்களும் பெண்களும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை 11 முறை அந்த தீபத்துக்கு முன்பு கூறுங்க. முடிந்தா
பசுவுக்கு பசும்புல் அல்லது ஏழைகளுக்கு சிறிய தானங்கள் ஏதாவது நீங்க செய்யுங்க. இப்படி பண்றதுனால இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வருகின்ற பணத்தடைகள் எல்லாம் நீங்க தொடங்கும். மன அமைதியும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வர செய்யும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு தானத்தையும் நீங்க செய்து பாருங்க. பெரிய மாற்றங்களானது ஏற்படும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு பொறுமை உங்களுடைய பலம், அவசரம் உங்களுடைய எதிரி. இந்த 2 மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல புரிந்து வைத்துக்கோங்க. கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளானது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக கண்டிப்பா இருக்கும். இன்று அமைதியாக செய்த முயற்சி நாளை பெரிய பலனாக உங்களுக்கு திரும்பும். எனவே முடிந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லயும் உங்களை எப்படி பேசினாலும் சரி, முடிந்த அளவுக்கு அமைதியாக இருந்து அந்த இடத்திலிருந்து விலகி வாருங்கள். கண்டிப்பா பெரிய அளவுல மாற்றங்களானது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இந்த ஒரு நாள்ல ரிஷபம் ராசி அன்பர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா அதனையும் நீங்க கமெண்ட் வாயிலாக கேளுங்க. கண்டிப்பா அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.